கார்ட் ஷஃபிள் பண்ணேன். என்ன மாதிரியான மெசேஜ் உங்களுக்கு இன்னைக்கு இருக்குதுன்னு, என்ன மாதிரி எனர்ஜின்னு சொல்லிட்டு. ஒன்று இது நீங்களா இருக்கலாம், இல்லை நீங்கள் யார்கிட்டனா நீங்கள் க்ளோஸ், இல்லை நீங்கள் எதனா ஒரு பர்சன் கிட்ட நீங்கள் வந்துட்டு உங்களை சுற்றி இருக்கவங்க யாராவது இருக்கலாம். அந்த மாதிரி ஒரு பர்சன் வந்துட்டு ஒரு ட்ரூ ஒரு லீடர், ஒரு ஸ்பிரிச்சுவல் பார்ட்னர் இருக்கலாம், இல்லை ஸ்பிரிச்சுவல் ஒரு ஒரு நல்ல ஒரு கைடன்ஸ் இல்லைனா டீச் பண்ண கொடுக்கக்கூடிய ஒரு ஒரு ஸ்பிரிச்சுவல் டீச்சர், அந்த மாதிரி பர்சனாக இருக்கலாம். இல்லை ஜாப் பிளேஸில் ஒரு நல்ல ஒரு ஒரு நேம் இருக்கக்கூடிய ஒரு பர்சனாக இருக்கலாம். அவங்க வந்துட்டு எல்லாமே வந்துட்டு உங்ககிட்ட ஓப்பன்லி இருக்கிறாங்க, உங்ககிட்ட எல்லா விஷயங்களும் கிளியராக பேசுகிறாங்க, எதுவுமே ஒளிவு மறைவு இல்லைன்னு சொல்லி நினச்சிருந்தீங்கன்னா, டீப்லி சில விஷயங்கள் அவங்களுக்குள்ளே இருக்கிற மாதிரி இருக்குது. மேபி அது அவங்களுடைய பர்சனல் விஷயங்களாக இருக்கலாம். இல்லை சில பேருக்கு எனக்கு தெரிஞ்சு இங்கே வந்துட்டு அவங்க வந்து ஃபுல்லி ஓப்பன் ஆகலை, அவங்கக்கிட்ட நிறைய விஷயங்கள் ஓப்பன் ஒரு உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணியிருந்தாலும் இன்னும் சில விஷயங்கள் வந்துட்டு உங்ககிட்டேருந்து ஹைட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்குது. வெளியில் தெரிகிறதுக்கு ஒரு போல்டு, ஒரு ஒரு நல்ல ஒரு பர்சனாலிட்டி, ஒரு நல்ல ஒரு பர்சனாக தெரிஞ்சாலும் உள்ளுக்குள்ளே வந்துட்டு ஒரு ஏதோ ஒரு விஷயம் உங்ககிட்ட ஒரு லைக் ஒரு சின் இருக்கலாம், ஒரு ஏதோ ஒரு விஷயம் அவங்க கமிட் பண்ணியிருக்கலாம். மேபி பாஸ்டில் ஏதோ ஒரு லைக் ஒரு பாவம், அந்த மாதிரி ஒரு செயல், ஒரு ஒரு சின், அந்த மாதிரி ஒரு விஷயத்த வந்துட்டு இன்னும் உங்ககிட்ட அந்த ஒரு விஷயத்த மறைச்சிருக்கிற மாதிரி இருக்குது. அந்த விஷயத்த உங்ககிட்ட கன்ஃபஸ் பண்ணாத மாதிரி இருக்குது சில விஷயங்கள். மேபி ஒர்க் பிளேஸில் ஏதாவது ஒரு விஷயம் பண்ணியிருப்பாங்க, ஆனால் அவங்க முன்னாடி வந்து ஒரு நல்ல பர்சன் மாதிரி நடிச்சிட்டு இருக்கலாம். ஒவ்வொருத்தருக்கு உங்களுக்கு லைஃப்பில் இன்கேஸ் உங்களுக்கு இது ரெசனேட் ஆகுனா ஏதோ ஒரு விதத்தில் உங்களுக்கு இந்த மெசேஜ் பொருந்தும். நான் சொல்லும் போது இந்த மெசேஜ் உங்களுக்கு ஃபீல் ஆகும். அவங்க பாஸ்டில் கமிட் பண்ண ஏதோ ஒரு சீன் இருக்கலாம், ஏதோ ஒரு விஷயம் இருக்கலாம். அந்த விஷயம் வந்துட்டு இன்னும் அவங்க வந்துட்டு கன்ஃபஸ் பண்ணலை அவங்கக்கிட்ட. இன்னும் ஃபுல் அண்ட் ஃபுல்லாக அவங்களுடைய ஹார்ட் எடுத்து அவங்க முன்னாடி வைக்கல. நான் இதுதான் நான் சொல்லிவிட்டு அவங்களுக்கு முன்னாடி சில விஷயங்கள் கன்ஃபஸ் பண்ணி உங்ககிட்ட அவங்க சொல்லியிருந்தாலுமே ஃபுல் அண்ட் ஃபுல் அவங்க நிறைய விஷயங்கள் இன்னும் கன்ஃபஸ் பண்ணலை. இன்னும் ஏதோ ஒரு விஷயம் வந்துட்டு அவங்க வந்துட்டு மறைச்சி வச்சுருக்கிறாங்க. அது யாருக்கும் தெரியாது, உங்களுக்கும் அதை தெரியப்படுத்தக்கூடாதுன்னு சொல்லிட்டு ஏதோ ஒரு விஷயம் அவங்க ஹைட் பண்ணியிருக்கிற மாதிரி இருக்கு. நெக்ஸ்ட் மெசேஜில் பார்க்கலாம்.